நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேமுமா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 1 year to 2 year பேபிக்கு ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கிளாத் எடுத்துட்டாரு. இது வந்து ஒரு மாதிரி ரியான் கிளாத்து. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 22 inch வச்சுருக்கேன். இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 17 inch வச்சுருக்கேன். அதாவது 17 inch அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 6.5 inch வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து 4 பீஸாக இருக்குது. இந்த கிளாத் வந்து மடிப்பு பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு பக்கம், இது ஓப்பன் சைடு வந்து 4 பீஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு கட்டிங் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், ஓப்பன் பீஸில் 2.5 inch வச்சு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதே இது கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 inch வச்சு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ இதை இப்படி வரைஞ்சி வெட்டிக்கலாம். இது எதுக்கான்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவுக்காக, அதாவது ஸ்லீவ் மாடலுக்காக. இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes 10 minutesல ரெடி பண்ணலாம். ஆனால் இது உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போட்டால். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு கட்டிங் மட்டும்தான் இந்த கைக்காக, அதாவது கை சேஃப் வர்றதுக்காக வந்து ஸ்லீவ் சைடுக்காக கட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த 2 சைடையும் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 கிராஸ் பீஸ் வெட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்கிறது இதெல்லாம் தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே கிராஸ் பீஸ் வச்சுட்டு இப்போ கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி மடக்கணும். இந்த மாதிரி மடக்கி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், கிராஸ் பீஸை வந்து இப்படி மடக்கி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேலே வந்து பட்டி, அதாவது கிராஸ் பீஸ் வச்சு சைட் பண்ணுங்க, மேலே இந்த மாதிரி பட்டி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மேலே மடித்து தைச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு 2 பக்கமும் சைட் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 1/4 inch மடித்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டா ஃப்ராக் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து ரோப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ரோப் பார்த்திங்கன்னா இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 22 வச்சுருக்கேன். இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 inch வச்சுருக்கேன். நீங்கள் 25 26 கூட வச்சுக்கலாம். உங்களோட ரோப் எவ்வளோ நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து 22 inch தான் வச்சுருக்கேன். இப்போ 2 சைடையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ரோப்பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ரோப்பும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரோப்பை என்ன பண்ணோன்னா ஒரு பின்னில் கோர்த்து இந்த ஹோல் வழியை நம்ம மடித்து தைச்சிருக்கோம்ல அது வழியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நாடாலாம் கோர்ப்போல் அது மாதிரி கோர்த்துக்கிறணும். எல்லாமே நம்ம தைச்சிட்டோம். இந்த கிளாத்துமே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து லைனிங் தேவையில்லை. இது காட்டன் கிளாத் கிடையாது. குழந்தைங்க போட்டால் அவங்களுக்கு நல்லா சாஃப்டாக கூலிங்காக இருக்கும், அழகாகவும் இருக்கும். நம்மகிட்ட எந்த கிளாத் இருக்கோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி இதை கோர்த்து எடுத்துட்டேன். எடுத்து முடித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம குழந்தைக்கு இப்படி தான் நாட் போட்டு விட போகிறோம். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். 2 வயசு வரையும் போடலாம். நடக்கிற குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.